பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து பாவியேனுடைய ஓனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே. அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். இன்று ஆனி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. திருத்திய திதி இரவு 1:48 வரை இருக்கு. பின்னாடி சதுர்த்தி திதி. திருவோண நட்சத்திரம் காலையில் 8:12 வரை, அதுக்கு பின்னாடி அவிட்டம். திருவோணம் இருக்கிற வரை அமிர்த யோகம், அவிட்டம் வந்தோன்னா மரண யோகம். ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே ராகுகாலம் 4:30 முதல் 6 வரை மாலை. யமகண்ட மத்தியானம் 12 முதல் 1:30 வரை. குளிகன் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இந்த நேரம் எப்படி கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த சூரியன் மிதுனத்தில் இருக்கு, குருவும் மிதுனத்தில் இருக்கு, புதன் கடகத்தில் இருக்கு, செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருக்கு, சந்திரன் மகரத்தில், சனி ராகு கும்பத்தில், சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியில், சனி பகவானும் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காரு. இதில் 2 கிரகம் ஆட்சியில் இருக்கு, சனியும் சுக்கிரனும். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நேரம் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவானோ ராகு பகவானோ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார், 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது நல்ல அமைப்பு. 2ஆம் அதிபதி 2லே இருக்கார், அது அதை விட சிறந்த அமைப்பு. ஆனால் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அதனால மேஷராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும், கவலைப்படாது. கொஞ்சம் சிரமம் இருக்கும், பார்த்து கவனமாக நடந்து விடுங்க. ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி ராகு 10ஆம் இடத்துல தொழிற்சானத்தில் இருக்காங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், 2 பேர் இருக்காங்க. அதனால தொழில் பிரமாதமாக இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. அதனால உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம். உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த காரியங்கள் எல்லாம் இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம், நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு பிரச்சனை ஏற்படுத்தும், இடமாற்றத்தை கொடுக்கும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்கு எதுவும் ஆளாயிடாதீங்க. நீங்களா பிரச்சனை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிறாதீங்க. இடமாற்றங்களை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், இப்படி ஏதோ உத்தியோகம் மாறலாம், சொந்த ஊருக்கு கேட்டு வந்துடலாம். இப்படி எல்லாம் பல மாற்றங்கள் இருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இல்லை. அதனால் உங்களுக்கு நிறைய செலவுகள், தேவையில்லாத செலவுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் அன்பான நேயர்களை, கடகராசி மிதுனராசி என்பதில் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். சிம்ம ராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். இருந்தாலும் ராசியில் செவ்வாயும் கேதுவும் இருக்கு, குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இருப்பினும் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், நல்லது. 7ல் சனி ராகு இருக்காரு, அது மனைவி கணவனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்க. அன்பான கன்னி ராசி என்பவர்கள, உங்களுக்கு இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார், கெட்ட பேர் ஏற்படும், பதவிகள் இழக்கிற மாதிரி நேரம் வரும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகமும் பலமாக இல்லை, அதனால் ரொம்ப கவனம் தேவை. உங்கள் ராசிநாதன் 11ல் இருக்கார், கடகத்தில் இருக்கார். அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. புதனும் அவங்க சந்திரனும் பார்வையில் பரிவர்த்தனை பண்ணுறாங்க. அது ஒரு வகையில் நன்மைன்னு சொல்லலாம். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காங்க. 9ஆம் இடத்துல இருப்பது நல்ல சிறப்பு.
ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, கோஜார பலனில் 9ஆம் இடத்துல கூடு இருந்தாலும் சரி, அந்த காலங்கள் நன்மை நடக்கும். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 9ஆம் இடத்துல கூடு இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் இல்லை, எந்த காரியமும் தடைப்படாது. அன்பான துளாராசி என்பதிலே உங்களுக்கு நல்ல காற்று, வசந்தமான காற்று அடிக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்க. விருச்சிக ராசி என்பதிலே எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அஷ்டம குரு, புதுசாக எதையும் செய்யாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலை அப்படியே பண்ணணும். ஒரு வேலை பார்த்துருந்தீங்க, அந்த வேலையை அப்படியே பாருங்க. மேலே போகிறதுக்கு பணங்கள்லாம் கொடுக்காதீங்க. வெளிநாட்டு போகிறதுக்கு பணம் கட்டாதீங்க. வேலைக்காக பணத்தை கொடுக்காதீங்க. எல்லாம் ஒரு 10 மாதம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். தனுசு ராசி என்பதற்கு சனி பகவானும் ராகு 3ல் இருக்காங்க. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான நாள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கார். தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல அருமையான நாள். நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு தேவையான காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். அனைத்தையும்னா எல்லாரும் எல்லாத்தையும் ஒரே இதாக பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவையான காரியங்களை பண்ணிக்கலாம். மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 காலம் இருக்கிறது. அது என்ன ஒரு 18 மாதம் நெருக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்து முடிய போகிற நேரம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7 நடக்குது. இருப்பினும் குரு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். நல்ல நாள். 7 இருக்கிறது. அப்போ அந்த 7 ஜென்மச்சனின்னு பேர். ஜென்மத்தில் ராகு வேறு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இறஞ்சல போகணும். இருப்பினும் இந்த இடங்களுக்கு இடையில நல்லது நடக்கும். அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு 7 சனி நடந்துட்டு இருக்குது. குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் குருவுடைய பார்வை 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் சார்ந்த குரு பார்க்குறதுனால அந்த ஆண்டு ஜீவனம் நடத்துகின்ற மாதிரி வருமானம் வரும். அதுக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. அன்பான மீன ராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களை நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு, சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்க. எள்ளு தீபம் ஏற்றுங்கோ. காக்காய்க்கு எள்ளு சாதம் வைத்து காக்காய்க்கு வைங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வண்டி பாத்திரம் கிடைச்சேன்னா அதனால அர்ச்சனை பண்ணுங்க. வண்டி கந்து கிடைச்சா வாங்கி பயிர் செய்யுங்க, ரொம்ப நல்லது. கோளறு திருப்பதி தான் பாராயணம் பண்ணுங்க, நல்லது நடக்கும். நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் இருக்கிறார் பயமே. இறைவன் இருக்கிற போது நாம் பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக நல்லதே நடக்கும். நமக்குளால் முடிஞ்சதை நல்லதை பண்ணுவோம். அதுக்கு இறைவன் நமக்கு நல்ல வழியை காட்டுவார். நம்பிக்கையோடு, நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை. நம்பிக்கை இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை. நாளைக்கு நம்ம இருப்போம்னு சொல்லி தானே எல்லாத்தையும் பண்ணுறோம். அது நம்பிக்கை தானே. அதனால் கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு நம்ம காரியத்தை நடத்துவோம். அன்பான நேயர்களே, ஒரு முக்கியமான பதிவு. இந்த காவி உடை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. இந்த காவி உடை யார் அணியலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. எதையுமே எதிர்பார்க்காம வாழ்கின்றார்கள்லவா, அவர்கள் தான் இந்த காவி உடையை அணியலாம். எதையுமே எதிர்பார்க்காமல் வாழ்கின்றவர்கள் முற்றும் துறந்தவர்கள், ஞானிகள், முனிவர்கள். அவங்க தான் இந்த காவி உடையை அணியணுமே தவிர வாழ்க்கை யாரும் இந்த காவி உடையை அணியக்கூடாது. இந்த கலர் உடை என்பதே ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியமில்லை. அதனால அதில் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அதை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால காவி உடை என்பது அதை சன்னியாசிகள் தான் அந்த உடையை அணிந்து கொள்ளலாம். அந்த சன்னியாசிகளும் அவங்களுக்கு சேமிப்பு என்று ஒன்று வேண்டி இருக்கிறது என்று சேமிக்கிறாங்க. அவங்களும் எதையுமே எதிர்பார்த்து அவங்க வாழலை. அந்த காலத்தில் இருந்த சன்னியாசிலாம் எதையுமே எதிர்பார்க்காம தான் வாழ்ந்தாங்க அப்படின்னாங்க. ஒருத்தர் பெரிய ராஜா வாழ்ந்தவர் சொன்னார், பெரிய கோடீஸ்வரன் வாழ்ந்தவர் சாமியாரை போயிட்டார். அவர் என்ன சொன்னார், இருக்கு இடம் தேடி இரக்கமுடன் ஒரு பிடி அன்னம் கொடுத்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா போய் பிடிச்சே இருக்க மாட்டேங்கிறார். அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டார். ஆனால் சரியாக வரைக்கும் சாப்பாடு ஒரு வேலை கையில் தான் வாங்கி சாப்பிட்டார், பட்டம் தடிகள். அப்படியெல்லாம் பெரிய ஞானிகள்லாம் வாழ்ந்த காலம். இடுப்பில் இருக்கின்ற அந்த 3 முழ துண்டு கூட எனக்கு சுமையாக தெரிகிறது, மானம் போய்டும் அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்கேன் அப்படின்னார். எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள். எதையுமே நினைக்காமல் எதையுமே உணர்ந்தால் பசி, பிணி, எதிர்காலம், காற்று, மழை
எதையுமே அவர் எதிர்பார்க்காம அப்படியே வாழ்ந்த மனிதன், மாபெரும் மனிதன். இப்போ நம்ம காலத்தில் நடந்தது இப்படிலாம் இருக்குது. அதனால் நம்ம அந்த காவி உடை என்பது உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த காவியத்தை இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை காவிக்கிட்டு இருக்கு. அது இப்போ எல்லாருமே யாரை பார்த்தாலும் காவி உடை தான். இந்த விருத காலங்களில் வேணால் கட்டிக்கலாமே தவிர, இருந்தாலும் நான் அந்த விருத காலங்களில் காவியை கட்டிக்கிறத விட மஞ்சள் கலரில் கட்டிக்கலாம். மஞ்சள் மங்களமானது, அது ஒன்றும் பண்ணாது. அதனால அது உங்களுக்கு காவி உடை காவி உடை என்றால் என்னன்னா சுத்தமான அந்த காவி. அந்த காலத்தில் சாமியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, காவி கட்டியை வாங்கி உடைச்சி தண்ணியில் ஊற வச்சு அதில் இந்த வேஷ்டியை நினச்சி ஒரு தவணைக்கு 2 தவணை அடிச்சு இந்த காடா பீஸை வாங்கி அதில் நினச்சி அதை ஊற வச்சு கட்டியிருக்காங்க. அப்படி தான் அந்த மாதிரி அந்த காலத்தில். இப்போ எல்லாம் கெமிக்கல் பவுடர், அது அந்த கெமிக்கல் பவுடரை கட்டினாலும் நமக்கு வேறு விதமான ஆபத்துகள்லாம் வருது. அதனால் நம்ம காவி உடை அணிவது என்பது அது ஏற்றுக்கொள்ளப்படுது. வெள்ளை உடை, வெள்ளை வேட்சி தான், அதனால தூய்மையானது. அதுதான் நமக்கு ரொம்ப உற்றத்தை தாக்கும். நமக்கு வெளியில் வர உற்றத்தை நம்ம உடம்புல பாய விடாமல் அந்த வெள்ளை உடை நம்ம, அதனால தான் அந்த கொடை மேலெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு துணி மேலே வெள்ளை துணி தச்சு கிராமங்களில் உள்ளவங்க பெரியவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. அந்த விஷ்ணு உற்றத்தை தாக்கக்கூடிய பவர் இந்த வெள்ளை துணிக்கு வெள்ளைக்கு உண்டு. அதனால அந்த வெள்ளை உடை ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. கட்டையும் வெள்ளை, வேஷ்டியும் வெள்ளை, துண்டு வெள்ளை, அப்படியே பார்த்தா எம்எல்ஏ மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை உடைக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதனால் இந்த காவி உடை என்பது அவ்வளோ ஒரு சிறந்த அமைப்பு இல்லை. ஆனால் இப்போ எல்லாரையும் பார்த்தாலும் இளைஞர்களும் சின்னஞ்சிறியர்களும் காவி உடையை அணிஞ்சிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் அதை உங்களுக்கு தெரிஞ்சவட்டெல்லாம் சொல்லுங்கள். இந்த காவி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, விந்தில் இருக்கிற உயிரணுக்களை சாப்பிடுவோம். காவி உடைய கட்டிக்கிட்டோம்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும், குழந்தை ஏற்படுவதை தாமதப்படுத்தும். அதனால் தயவு செஞ்சு இந்த காவி உடையெல்லாம் நம்ம அணியக்கூடாது. அந்த காலத்தில் நம்ம உள்ளாடை உடுத்துக்கின்ற போது கூட வெள்ளையில் தான் அந்த உள்ளாடை இருந்தது. லங்கோடுன்னு ஒன்று உண்டு, அது வெள்ளை துணியில் தான் இருந்தது. இப்போ எல்லா கலர்லேயும் கெமிக்கலை பூரா அந்த உள்ளாடைங்கிறாங்க. அந்த உள்ளாடை என்ன கெமிக்கலில் உள்ள கலரை என்ன பண்ணணும்னா நம்மகிட்ட இருக்கிற உயிரணுக்கள் எல்லாம் அது சாப்பிடணும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணணும். அன்பார டெய்லி இதனால் மக்கள் நிறைய சிரமப்படுறாங்க. ஏதோ ஆடம்பரமாக கட்டிக்கிறாங்க, பின்னாடி அவதிப்படுறாங்க. அந்த அவதி என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால் காவி உடை உடுத்துவதை இளைஞர்கள் தவிர்க்க வேண்டும். அதனால் சன்னியாசிகள், சாமியார்கள் தான் அந்த காவி உடையை அணிய வேண்டும் என்று. இல்லறத்தில் இருக்கிறவங்க யாருமே இந்த காவி உடையை அணியக்கூடாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லுகிறேன், தவறாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள், நன்மையாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நாம் அனைவரும் நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், நல்ல கணவன் அமையணும், நல்ல மனைவி அமையணும். ஒரு குழந்தை இருந்தாலும் அறிவான குழந்தையாக, நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயன்படக்கூடிய நல்ல அறிவான குழந்தையாக பிறக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலர் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.